இது ஸ்ப்ளெண்டருக்கு சோகனுக்கு இது மாதிரி இது ஆர்சியோட ரெண்டுமே உங்களுக்கு ஆஃபர்ல 1900 பண்ணி ஃப்ரண்டோட மாஸ்க் இது 200 rupees தான் வரும். ஆர்சி வைசர் எவ்வளோ வருது? ஆர்சி வைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸா உங்களுக்கு ஃபுல் கிட் எடுத்தீங்கன்னாக்கா 1800. என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட ஒன்றா காட்டிடுறேங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட ஒன்றில் சொன்னேன். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை மாடிஃபை பண்ணுறதா சொல்லியிருந்தாலங்க, அதோட பார்ட் 5 கண்டினியூஷன் வீடியோ தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சிக்கு மாடிஃபை பண்ண தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுதாங்க இன்னைக்கான வீடியோவில் போயிட்டு வாங்க போறோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை மாடிஃபை பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட பொருள்லாம் இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம X2 கிட்டு மட்டும்தாங்க வாங்கியிருக்கோம். இன்னும் வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிக்குள்ள வைசரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரிங் லைட்டு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வாங்க தாங்க இன்றைக்கி நம்ம போய் வாங்க போகிறோம். நம்ம ஆர்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நிற்கிது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வாங்கணும், அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா வைசர் வாங்கணுங்க, அதுக்கப்புறமா அந்த ஹேண்டில் லிவர் இருக்குல்ல அது ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல பிரேக் லிவர் இருக்குல்லங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்சிருக்குங்க, அதுவுமே மாற்றணுங்க. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி வாங்க தாங்க நம்ம போகிறோம். ஸோ இப்போ எங்கே போய் அதை எல்லாத்தையும் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் உக்கடம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஸ்பேர்ஸு, அக்சசரிஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் கிடைக்குங்க. இன்றைக்கி அங்கே தான் போயிட்டு வாங்க போகிறோம். எக்ஸாஸ்ட் மட்டும் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எக்ஸாஸ்ட் எல்லாமே சவுண்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கடைக்கு போயிட்டு நம்ம பார்த்துட்டு வாங்கலாமா என்னன்ட்டு நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. இப்போ நம்ம எங்கே போய் அந்த பைக்கோட ஸ்பேர்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் உக்கடம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஸ்பேர்ஸு, காரோட ஸ்பேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரிங்க. ஸோ ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய்கறி கடைகள்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி கான்செப்ட் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டு, உள்ளே போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பைக்கு காருக்கும் அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் ப்ரைஸில் எக்கச்சக்கமான கடையில் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு கடையை தான் தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஆர்சிக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போகிறோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோக்கு வருவோம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் போக போக பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 11 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடம்ல இருக்க பைக் மார்க்கெட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம போக வேண்டிய லொகேஷன் கரெக்டாக 17 கிலோமீட்டருங்க. எப்படியும் நம்ம ஒரு ½ ஹவரில் போயிடுவோம். இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டோட 2025 மாடல் MT-15 புது பைக்குங்க. இப்போ நம்ம உக்கடம் போய் பைக்கை மாடிஃபை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரலாம் தாங்க நம்ம இப்போ உக்கடம் போயிட்டு இருக்கோம். நம்ம பைக்கை மாடிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வாங்குறதுன்னு தெரியலங்க. இப்போ அந்த கடைக்கு போயிட்டு தான் அங்கே என்னென்ன பொருள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாத்தையும் பார்த்து தாங்க நம்ம இப்போ வாங்க போகிறோம். 3 hours later. பைக் மாடிஃபிகேஷன் பண்ணலான்ட்டு பொருள்லாம் வாங்கலாம்னு வந்தோம். என்னென்ன இருக்கு இல்லை ஆர்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறது வைசரு. ஆமாண்ணா. வைசரில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக் வைசர் இருக்குது, நம்மள்ட்ட டிரான்ஸ்பரண்ட் வைசர் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிரர் பீடிங்கோட வந்துடும். சரிங்களா? இன்னும் அடுத்தது ஆர்சி மட்கார்டு. ஓ, அதுக்கப்புறம் சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரேடியேட்டர் கார்டு இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குதா, மார்க்ஸ் இண்டிகேட்டர், கலர் டபுள் கலர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பாடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் லிவர், என்ன கலர் வேணும் எல்லா கலரும் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்டபிள் லிவர் கார்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ், விரும்பி போடக்கூடிய எக்ஸாஸ்ட், பென் பைப்லேருந்து எல்லா டைப் ஆஃப் எக்ஸாஸ்டும் நம்மளுக்கு இருக்குது. அப்படியே இந்த ரிங் லைட் பார்ப்பீங்களா, எல்லாருமே முன்னாடி பார்க்க ரிங் லைட் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ ரிங் லைட்டில் நல்ல 3 கலர் ரிங் லைட் இருக்குது, ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீனு, அந்த மாதிரி ரிங் லைட்ஸ் இருக்குது. இன்னும் மல்டி கலர் ரிங் லைட்டில் நீங்களே செட் பண்ணி தருவீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்கும், சின்ன சார்ஜ் கூட ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேண்ணா. வண்டி கொண்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணி போயிடலாம். ஓகே. പിന്നെ எக்ஸாஸ்ட்டு, പിന്നെ வேறு எனக்கு அந்த ஆர்சி வைசர் எவ்வளோ வருது? ஆர்சி வைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா பண்ணிக்கலாம். ஓகே. இது ஸ்மோக்கு உங்களுக்கு 2300 ரேஞ்ச் வரும். ஓகே. உங்கள் வீடியோ பார்த்து வந்தேனாக்கா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேறண்ணா அந்த R15 NSக்கு அதெல்லாம் எதாவது இருக்கா? எல்லாம் வண்டி NSக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, NSக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டியூக் ஹேண்டில் பார் போடுறாங்க. டியூக் ஹேண்டில் பார் வந்துட்டு அப்படியே கிட்டோட வந்துடுவாங்க. அப்படியே கிட்டோட ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு ஃபுல் கிட் எடுத்தீங்கன்னாக்கா 1800 பண்ணி தரலாம். ஹேண்டில் பாரு, ஹோல்டரு, ரைஸரு, பிளேட்டு, போல்ட்டு எல்லாமே சேர்ந்து கிட்டோட அப்படியே வந்துடும். 1800 பண்ணி கொடுத்துக்கலாம். பின்ன யூஸ்ஃபுல்லாக போடுறதான் இது NSோட பெண்டு, இது கொஞ்சம் எக்ஸாஸ்ட்டு,
சின்ன எக்ஸாஸ்டர் இருந்து பெருசு வரைக்கும் வித் டிபி கலர் வித்தவுட் டிபி கலர் எல்லா ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். அதுவாக பார்த்தீங்கன்னா அதான் இது காமனாக போகிற எக்ஸ்பிரஸ் எடுத்தீங்கன்னா 3 years வாரண்டியோட வரும். 1150 வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரஸ் வரும். ஸோ உங்கள் வண்டி கேட்டிங்களே உங்கள் வண்டிக்கு தனியாக எக்ஸ்பிரஸ் இருக்குது, டியூபிக் தனியாக, என்எஸ் தனியாக இருக்குது, டாமினர் ஒவ்வொரு வண்டிக்கு இருக்குது. இல்லை விலை கம்மிக்கு வேணும்னா விலை கம்மிக்கு நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாமே எக்ஸாஸ்ட்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும்? ஸ்டார்டிங் 1100 3500 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஓகேண்ணா. அந்த வைசர்லாம் என்னென்ன வண்டிக்கெலாம் இருக்குண்ணா? வைசர் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா எஃப்செட் வைசர், ஆனால் போடுறது டிஓக்கு, என்எஸ்க்கு, பின்ன மற்ற வேற என்னது என்டார்க்கு இதுக்கெல்லாம் போடுறாங்க. ஸோ மாடிஃபிகேஷன் வைசர் தான் டாமினர் வைசர் இருக்குது, எம்டி வைசர் இருக்குது, V2 வைசர், V2ஓடது இருக்குது, ஃபேஸரோடது இருக்குது. சாம்பிளுக்கு மாட்டி வச்சிருக்கேன். எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் இந்த வால் ஃபுல்லாக வைசராகவே தான் இருக்கும். எல்லா வைசரும் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேண்ணா. பின்ன பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஸ்க்கு, சின்ன ப்ரோ டிஸ்க் போடலாமா பைக்கு? போடலாம் ப்ரோ. அது போட்டால் ஃபுல்லாக கவர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து மட்டும் நேர் ஃப்ளோ கம்மியாகும். ஸோ வாபுல் ஆகும், ஆக்சிடென்ட். இது ஆஃப் தான். ஆஃப் போட்டால் பிரச்சனை இல்லை. டுக்காட்டி டைப் போட்டுக்கோங்க. சென்ட்ரல் ஹோல்ட் இருக்குது, ஏர் ஃப்ளோக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி டைப் இருக்குது. இதெல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாம் ப்ரோ டிஸ்க்லாம் எவ்வளோ வருது ஒரு வீலுக்கு? ப்ரோ டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீலுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது 2 வீலுக்கு எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 350 ரூபா தான் வரும். இது என்ன அண்டர் பில்? இது ஆர்சியோட அண்டர் பில்? ஆர்சி அண்டர் பில் தான். இது ஆர்சிக்குன்னு இல்லாமல் என்எஸ்க்கு, டாமினாருக்கு, டியூக்கு எல்லாத்துக்குமே போடுறாங்க. ஸோ அது வந்து OE பீஸ் இந்த கிட்ட உங்களுக்கு இருக்குது. இது ஷோரூம்லேருந்து வரதா? ஷோரூம் டேரெக்டாக வரும். இதெல்லாம் எவ்வளோண்ணா வருது ப்ரோ? இது ஆஃபரில் வந்துட்டு 2799 பண்ணி கொடுத்துருக்கோம். இது வித்தவுட் பெயிண்ட்டும் இருக்குது, வித்தவுட் பெயிண்ட் இருக்குது, வித் பெயிண்டிங். பெயிண்டிங் எடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். வித்தவுட் பெயிண்டிங்னா நம்ம எடுத்து கொஞ்சம் பண்ணுற மாதிரி தான் போடுறோம். பெயிண்டிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. வண்டியை சேஃப்டி பண்ணுற மாதிரி அதுக்கு ஏதாச்சும் இல்லை, வண்டி சேஃப்டி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிராஷ் கார்ட் இருக்குது. பேசிக் 400 ரூபா கிராஷ் கார்ட் இருக்குது. இந்த கிராஷ் கார்டு 400 ரூபா வரும். சரி. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாய் கிராஷ் கார்டு இருக்குது. RS200 போகிற கிராஷ் கார்டு ஃபுல் செட்டு. ஏன்னா கிளாம்ப் மாறும். ஸோ ரேட் இன்க்ரீஸ் ஆகும். 1000 ரூபா வரும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஷ் கார்டு இருக்குது. ஃபுல் கிராஷ் கார்டு வந்துட்டு எல்லா வண்டிக்கும் நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் நம்ம பண்ணுறோம். இவ்வளோ தேவை இருக்கும். ஒரு சைடே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவி. இது வந்து V3ஓடது. V3 ஆமாம். 2 பால் வந்துடும். ஒரு சைடுக்கு ஒரு பால், ஹெவி பால் உங்களுக்கு வந்துடும். 1800 ரூபாய் உங்களுக்கு இருக்குது பண்ணுறோம். எம்டிக்கு டபுள் சைடு உங்களுக்கு வந்துடும். இதுக்கு ஒரு சைடு பாலோட வந்துடும் உங்களுக்கு. பால் காமிச்சா அதே மாதிரி பால் இதுக்கு வரும். இருக்கா? ஆர்சிக்கு இருக்குது. ஓகே. ஆர்சிக்கு இருக்குது, சேடல் கிட் இருக்குது, டாப் ரேக் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இது போட்டிங்கன்னா வண்டியில் இன்ஜி சேஸு இன்ஜின் எல்லாமே கவர் ஆயிரும். எல்லாமே உங்களுக்கு மீன் இன்ஜியும் சேஃபாக இருக்கும், வண்டியும் சேஃபாக இருக்கும், நீங்களும் சேஃபாக இருக்கீங்க. அந்த மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த கேட்லாக் பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா Yamaha பார்த்தீங்கன்னா MT-15A, R1 V3 எல்லாமே இருக்குது உங்களுக்கு. R3 வரைக்கும் இருக்குது. KTM எல்லாமே இருக்குது. பஜாஜ், ட்ரைம்ஃப், TVS, ஹோண்டா, சுசுகி எல்லா மாடலுக்கும் எல்லா மாடலும் கிராஷ் கார்டு இருக்குது. நம்ம பார்க்குற 2 வீலர்னாக்கா பைக்கு மட்டுமானு கேட்டிங்கன்னா பைக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஸ்கூட்டருக்கும் பண்ணுறோம். ஸ்கூட்டருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பர்க்மேன், ஆக்சஸ். அதுக்கு பர்க்மேன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் நம்மளுக்கு. அதுக்கும் கிராஷ் கார்டு இருக்குது. இது பர்க்மேனோடது. இது பர்க்மேனோட கிராஷ் கார்டு. இது விலை கம்மினா விலை கம்மிக்கு நம்ம கொடுக்கலாம். இது 1800 வரும் உங்களுக்கு. விலை கம்மி 1800 வரும். ஃபுல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கவர் ஆயிரும், பேக்கு கவர் ஆயிரும், ஃபுட் ரெஸ்ட்டோட சேர்ந்தே வந்துடும். இதே பர்க்மேனில் பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி பண்ணுறோம். 3 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் 3 குவாலிட்டி பண்ணுறோம். ஹை குவாலிட்டியே இருக்குது. ஹை குவாலிட்டி வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வரும். இது பேக் சைடு வரும். இது பர்க்மேனோட தான். இது மிட் வேரியன்ட்டு. இது பாருங்க. இதில் வந்துட்டு 2 சைடு உங்களுக்கு வரும். இந்த பொசிஷனில் வரும். நம்மளுக்கு லெக் ரெஸ்ட்டோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ பில்லியனுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். டபுள் சைடு லெக் ரெஸ்ட்டோட வந்துடும். இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடு கவர் ஆகிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 இருக்குது. இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூரிங் பற்றி கேட்டிங்கல்ல. ஸோ கேரியர்ஸ்னாக்கா நம்மளுக்கு காமிக்கிறேன். பல்சர் 150 சின்ன கேரியர் இருக்குது, பெருசும் இருக்குது. அதே மாதிரி MT கேரியர் இதுவும் இருக்குது. V3V4 கிராப் ரயில் வித் கேரியர் இருக்குது. வெறும் கேரியர் வேணும், வெறும் கேரியர் கொடுத்துக்கலாம். கிராப் ரயில் மட்டும் வேணும், அதுவும் கொடுத்துக்கலாம். சேடல் கிட் இருக்குது, கிராஷ் கார்டு எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட. டூரிங்க்கு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான வெஹிக்கிள் இது. பேக் ரெஸ்ட் பில்லியன் ரொம்ப தூரம் நம்மளுக்கு ஓட்டுறோம், ஜாலியாக ஓட்டிட்டு போயிடும். பின்னாடிக்குள்ள முதுகு கடையும் சப்போர்ட் இருக்காதுங்கும் போது யூனிவர்சல் பேக் ரெஸ்ட். நம்ம கேரியர்லாம் போட்டிங்கன்னா கூட செட் பண்ணலாம். அதுக்கு செட் பண்ணிக்கலாம். கேரியர் எடுத்தீங்கன்னா அதுலேயே போல்ட் ஆப்ஷன் வரும். வச்சு போல்ட் ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு போதும். வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேணா யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வண்டிக்கு எக்ஸாஸ்ட் மாட்டணும் அப்படின்னா பென் பை போட்டு அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்டா அந்த ஒரு ரீசன்னால நம்ம பென் பைப் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பென் பைப்லாம் போட்டு எக்ஸாஸ்ட் போடலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு. SC ப்ராஜெக்ட் 1500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். வெளியே 1800 ரூபாய்க்கு கொடுக்குற MRP ஐட்டம் வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம கடையில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் அக்வா பாக்கெட்டில் டால்ஃபின் மாடல் இது 1500 ரூபா ஆஃபரில். 1500 ரூபா MRP வெளியே வித்துட்டு இருக்காங்க. 1500 ரூபா ஆஃபரில் கொடுத்துருக்கோம். அப்புறம் R1 வந்துட்டு லாங்கில் வித் டிபி வித்தவுட் டிபி இருக்குது.
வித் டிபி எடுத்தீங்கன்னாக்கா 2400 பண்ணிக்கலாம் நம்ம ஆஃபர் ப்ரைஸில். வித்தவுட் டிபினாக்கா 1900 பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக ரெகுலராக மூவிங் மாடல்ஸ். நீ கஸ்டமர் என்கொயரி போகிறது நிறைய மாடல்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாஸ்ட் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு பெண்ட் இருந்தால் தான் ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆர்சி வண்டிக்கும் போது ஆர்சி சின்ன பென் பைப் இருக்கு. சின்னது வந்து 800 ஸோ 800 ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு பெருசு 1500 பெருசு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு வேரியன்ட்ல பென் பைப் வச்சிருக்கோம். இது ஆர்சியோடது, ரெண்டுமே ஆர்சியோடது தான். 2 வேரியன்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி என்எஸ்க்கு 1000 ருபீஸ்லேருந்து பென் பைப் இருக்கு. இது V3 V4 எம்டிக்கு போடுறது 1500 ருபீஸ் வரும். பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா வண்டிக்கு பென் பைப் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ ஸ்ப்ளெண்டருக்கு இருக்குது, என்டார்க்கு இருக்குது, டியோக்கு இருக்குது, எஃப்செட்னா அதில் வெர்ஷன் 1, 2, 3, 4 வெர்ஷன் வைஸ் தனியாக இருக்குது. 220க்கு இருக்குது, பல்சர் 150, 180க்கு இருக்குது. பென் பைப் செக்மெண்ட்னா அது போய்கிட்டே இருக்கும். டாமினாருக்கு இருக்குது. டாமினாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா BS4, BS6 அவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் சாம்பிளுக்கு தான் அதெல்லாம் காட்ட முடியும். வீடியோவில் எல்லாமே காட்ட முடியாதுல்ல. ஸோ நம்மளுக்கு ஈவன் நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம்ல, என்கொயரி பண்ணுங்க. இருந்துச்சுன்னா தரேன், இல்லைன்னா ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உப்புற நியூ மார்க்கெட் பாருங்க. இப்போ நியூ மார்க்கெட் என்ட்ரு ஆனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா நம்ம கடை இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கடை 250 இருந்து 5000 ரூபாய்க்கு லைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபாக் லைட்ஸ் இது எல்லோ ஒயிட் ஸ்விட்ச் எல்லாமே, எல்லோ கலரு ஒயிட் கலரு ஸ்விட்ச் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வரும் 250. ஸ்டேரிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1500. அப்புறம் ஸ்டேரிங் சைஸ் 1500 ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கு. லைட்ஸ் இருக்கு, பைப் ஆரன்ஸ் இருக்கு, 3 பைப் இருக்கு, நம்மகிட்ட 6 பைப் இருக்கு, 5 பைப் ஆரன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிள் அதிகமாக காருக்கு போடுவாங்க. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா டிராவலர் இருக்க காருக்குலாம் இது போடாமல் இல்லவே இல்லை. எனக்கு அதிகமாக போடுவாங்க. இது ஒரு ஹார்னா, இது ஹார்ன் மாடிஃபை பண்ணுறது ஆரம்பிச்சானாக்கா ஹார்ன் இருந்து லைட்ல இருந்து அடிஷனல் ஃபிட்டிங் வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. 2 வீலரு 4 வீலரு என்ன லோடு வண்டிக்கு உண்டான இந்த லோடு வண்டிக்குலாம் டிராவலருக்குலாம் போடுவாங்க. அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லாம் எல்லாத்துக்குமே இருக்கு நம்மகிட்ட. புல்லட்டுக்கு ஸ்பெஷல் எல்லா இதுவும் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா புல்லட்டுக்கு நிறைய ஹெட்லைட்ஸ் இருக்கு. அதே பல்ப் போட்டு தான் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி LED பல்ப் பார்த்துருக்கீங்களா? இண்டிகேட்டர், பார்க்கிங்கு, ஹைவே லோக்கிங்கும் வரும். இது வெறும் 800 ரூபா தான். 800 ஐட்டம் இருக்கு. அப்படி கூட வாங்க. 800 ஐட்டம் இருக்கு. இது 2 மாடல் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1400 ரூபா வரும். இது புல்லட்டுங்க. அடுத்து இந்த மாடல்லாம் போயிட்டீங்கன்னாக்கா பவர் ஜாஸ்தி. இது 1700 ரூபா வரும். இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல சம்ப் கார்டு இருக்கு. இன்ஜின் கடியில் வர்றது சேறு பட்டாலும் சரி, கல் பட்டாலும் இன்ஜின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சம்ப் கார்டு இருக்கு. இன்னும் மொத்த கிராஷ் கார்டு இந்த மாதிரி ஹெவி. இந்த மாதிரி ஹெவியாக போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1300 ரூபா வரும். ஓப்போ சேவன் ஆஃபரு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 800 ரூபா வரும். இதுலேயே குரோம் இருக்கு, எம்எஸ்லாம் இருக்கு, எஸ்எஸ்ல எம்எஸ்ல இந்த மாதிரி குரோம். இது நல்லா ஹெவியாக இருக்கும். இது போட்டிங்கன்னா 2000 ரூபா வரும். அடிஷனல் பார்த்தீங்கன்னாக்கா கிரில் செட்டு இதெல்லாம் நமக்கு இண்டிகேட்டர் வர டைப் எல்லாமே செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் 550 வருது. எக்ஸாஸ்ட்ல நம்மள்ட்ட இங்க வாங்க பாத்தீங்கன்னா டூயல் சைலன்சர் எல்லாமே ரெட்ரூசர் டைப் இருக்கு, ஷார்ட் கோன் டைப் இருக்கு, இண்டோரி மாடல் இருக்கு, ஷார்ட் பஞ்சாப் இண்டோரி மாடல் இருக்கு. எல்லா டைப்பும் நம்ம பண்றோம். ஸ்டார்டிங் 850 ரூபாய் சைலன்சர் இருக்கு. 850 2500 ரூபாய்க்கு இருக்கு. 2500 ரூபாய் போயிட்டீங்கன்னா எஸ்எஸ்ல கிளாம்பு, புஷ், எக்ஸாஸ்ட் எல்லாமே சேர்த்து இந்த ஆஃபர் ப்ரைஸ் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ளெண்டரோட மாஸ்க் இது 200 ருபீஸ் தான் வரும். பின்ன ஹெட்லைட் டூம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். பேசிக் இது எடுத்தோம்னா எனக்கு 400 ரூபா. எக்ஸப்ட் இது பார்த்தீங்கன்னா புது டைப் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னன்னாக்கா டெபிள் வர டைப், கண் வர டைப் செக் பண்ணி காமிக்கலாம் பாருங்க. ஆமாம் இந்த மாதிரி தெரியுது. இது நியூ டைப். இது நம்ம ஆஃபரில் 1800 ரூபா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஸ்ப்ளெண்டருக்கு சோகனுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் டூம் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதிலே விலை கம்மினாக்கா இந்த மாதிரி டைப் இருக்கு. இது ரெட் அண்ட் ப்ளூ வரும். இது 400 ரூபா வரும். அதுலேயே பாஸ் வர்றது இருக்கு 400 ரூபா வரும். அதுலேயே ஹனிகோம் டைப் இருக்கு, இது 400 ரூபா வரும். ஸோ இவ்வளோ டைப் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ப்ளெண்டருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது சவுண்ட் வரும்ல பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு மாடல் எக்ஸாஸ்ட் இந்த டைப் இருக்கு. இதுவும் இருக்கு, இது ஸ்டாக் தான். இதுவும் இருக்கு, ஆல்ட்ரோடு இருக்கு. சில்மன் சைலன்சர் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பாப்புலர் போட்டு சில்மன் சைலன்சர் இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு ஆஃபரில் 1900 ரூபா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பட்டர்ஃப்ளை பம்பர் இதெல்லாம் போட்டால் ஸ்ப்ளெண்டர் கம்ப்ளீட் பேக்காக அப்படியே பேக்கேஜாக இருக்கும். பம்பரும் இருக்கு. இது ஆஃபர் எல்லாம் சொன்னது எல்லாமே ஆஃபர் தான். ஆஃபர்லாம் 650 பண்ணி கொடுத்துருக்கோம். சிபிஎஸ்சி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை மாடிஃபை பண்ண தேவையான பொருள்லாம் அந்த கடையில் நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட ஒன்று காட்டிடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ப்ரொடெக்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கூட ஆல்ரெடி மாட்டுக்கொம்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, ஸோ அந்த வீடியோவில் யூஸ் பண்ண கான்செப்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ப்ரொடெக்டர் வாங்கியிருக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து நம்ம வண்டியோட ஹேண்டில் பரில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பரோட லிவர் ப்ரொடெக்டர் வாங்கியிருக்கோம். அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த அட்ஜஸ்டபிள் லிவர் கிளச் வாங்கியிருக்கோங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் கிளச்சை நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கிளச்சு, ஃபுல் கிளச்சு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தேவையான மாதிரி நம்ம கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு. அடிஷ்னலாக இந்த ஒரு லிவர் கிளச் வாங்கியிருக்கோம் நம்ம பைக்கை மாடிஃபை பண்ண. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்னஸ் வாங்கியிருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர்லேயும் இதுலேயும் வருமா. ஸோ இந்த ஆர்சிபி கிரிப் வாங்கியிருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஸோ ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால யூடியூப்லலாம் ரிவ்யூ பார்த்து தான் இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இதை நம்ம போட்டதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து அந்த லிவர் கார்டே நம்ம போட முடியும். அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சிக்கு கண் லைட் இருக்கும்லங்க, ரிங் லைட்டு. ஸோ அது வாங்கியிருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ரெட் கலர் லைட்டு போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கலங்க. ஆசைப்பட்டு தான் ரெட் கலர் போட்டேன், பட் ஆனால் இன்னும் பிடிக்கலங்க. ஒயிட் கலர் ரிங் லைட் வாங்கியிருக்கேங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2 கண்லேயும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கர்னு சொல்லுவாங்க, இது வாங்கியிருக்கோம். இந்த ரிங் லைட்டோட சேர்த்து இதை கனெக்ட் பண்ணுங்க, இந்த ஃப்ளிக்கரை. ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் பட்டன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேட்டர்ன் மட்டும் லைட்டு மாறி மாறி எரியுங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பு வாங்கியிருக்கோம். அடுத்ததாக என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் மாடிஃபைக்கு. மெயின் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா வைசர் வாங்கியிருக்கோங்க. நம்ம ஆர்சியோட மூஞ்சி. ஸோ இதுதான் வாங்கியிருக்கோங்க. இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பிளாக் அந்த கலர் வைசரு. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோம் அப்படின்னா ஆர்சியோட மூஞ்சில் மாட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம இது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஸ்டாக் வைசர் தான் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் வரும். ஸோ இந்த பீஸ்லாம் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வைசரு, அதுவும் ஸ்மோக் வைசர் போட போகிறோங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சியோட மூஞ்சி வாங்கியிருக்கோம். வைசரை மாட்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த 2 பிளாஸ்டிக் வருங்க. ஸோ இதுவுமே நம்ம தனியாக தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருங்க. நம்ம பைக்கை மாடிஃபை பண்ண தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் இதை அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னா வண்டி சுத்தமாக கிளியராக ரெடி ஆயிருங்க. நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணி சூப்பராக முடிச்சிடலாம். நம்ம பைக்கை நம்ம என்ன கலரில் மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் மாடிஃபை பண்ண போகிறோங்க. நீங்கள் ஃபியூச்சர் மாடிஃபை வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பைக்கை மாடிஃபை பண்ண தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணால் மட்டும் போதும். பைக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும் மாடிஃபை பண்ணி. இன்னும் 2 இல்லைனா 3 வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருவீங்க. வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டியிருப்பேன். ஸோ எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் டியூன் ஹப் அப்படின்ற ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தோம். அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் பைக்குக்கு தேவையான அக்சசரிஸ் எதுச்சும் வேணும்னா கூட நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் தருவாங்க. மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏதாச்சும் பார்ட்ஸ் வாங்கணும்னா அங்கே கூட வாங்கிக்கலாம். உங்கள் வண்டியை மாடிஃபை பண்ண தேவை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் இருக்க டியூன் ஹப் அப்படின்ற ஒரு கடையில் இருந்தால் இந்த மோட்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருந்தோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அசம்பிள் பண்ணால் மட்டும் போதும். நம்ம வண்டி பக்காவாக ரெடி ஆகிடும். நீங்கள் இப்போ கொடுக்குற லெவன் சப்போர்ட்டோட இதுக்கப்புறமும் நிறைய கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை எனக்காக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி வீடியோ வருங்க. ஸோ பார்ட் 6 இல்லைனா பார்ட் 7 பைக்கை மாடிஃபை பண்ணியே முடிச்சிருவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 5 தானே. பார்ட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாங்க வேண்டிய பொருளாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ இன்னும் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பைங்க.